வணக்கங்க. இன்னைக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செடியிலேருந்து தான் பிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு எப்பப்போ தேவையோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்குவோங்க. எங்களுக்கு இது போதுமானது, அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம இந்த கொத்தா இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் பாருங்கள். எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. அதுலேருந்து கற்று அஞ்சுலிங்களா, அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே குழம்பு வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன உரலுங்க, பூண்டு மிளகு ஜீரகம் இடிக்கிற உரல் இருக்குங்களா, அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறைய ஃபுல்லாக தட்டக்கூடாதுங்க, சும்மா கொஞ்சமாக தட்டிக்கணுங்க. கொஞ்சம் ஓட்டையானா போதும், மொத்தம் விதெல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தெரியுதுங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி இதை இடித்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாங்க. இருக்கிறதுல அது மாதிரி இடித்து தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இது மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம இதை அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் மண் கடாய்ங்க. இந்த மண் கடாயில் சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நான் மண் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. 2 எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன 2 கலந்து வச்சுருக்கேங்க. அது சேர்த்திக்கலாம். கூட 3 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். பூண்டு ஒரு 10-15 பல்லுங்க, அது சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கினேங்க. இந்த மண் பாத்திரம்னால சட்டுன்னு வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 3 தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்து தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்துட்டு எண்ணெயிலே அதுவும் வதங்கினாங்க. இப்போ சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிச்சுங்க. இப்போ இது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கணுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டிருக்குங்க, அதனால் காரம் சரியாக இருக்கும். இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா அப்படியே வதக்கி விடலாங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கேங்க. சுண்டைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கலாங்க. புளி தண்ணி ஒரு கொதி அப்படியே வந்திருக்கும் போது நம்ம 2 பீஸ் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்களா, மிக்சியில் போட்டு அதே இதில் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தாங்க இது அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு எப்பவுமே தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போதான் சாதத்தை போட்டு சாப்பிட்டா நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சுண்டைக்காய் பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்க வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சுண்டைக்காய் அடிக்கடி சேர்த்தா சர்க்கரை அளவு கம்மியாகுங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தா வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் வராமல் தடுக்குங்க. இன்னும் பார்த்திங்கன்னா
குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு இது செஞ்சு கொடுக்கணும். பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்குமே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. இப்போ 2 கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுருங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.